கிரிக்கெட் உலகத்தையும் புரட்டி போட்ட கிரிக்கெட்ல நடந்த 3 கான்ட்ரோவர்சியலான இன்சிடென்ட்ஸ். நம்பர் 1 1999 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. 279 டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கர் 7 ரன்ல இருந்தாரு. அப்போ ஒரு பால தட்டி விட்டுட்டு அவர் ரன் ஓடி இருப்பாரு. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது ரன் ஓடி வரும்போது ஷோயிப் அக்தர் நடு பிச்சிலே குறுக்க வந்துருவாரு. இதனால சச்சின் டெண்டுல்கர் அக்தர் மேலேயே அடிச்சிருவாரு. அப்படி அடிச்சதால சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் வீசின பால் ஆனது டைரக்ட் ஹிட்டர் ஸ்டெம்ப்லயே பட்டுரும். டிவி ரீப்ளேல போய் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் கிரீஸ்குள்ள வந்திருக்க மாட்டாரு. அதனால அவுட்னு கொடுத்துருவாங்க. ஷோயிப் அக்தர் குறுக்க வந்ததால தான் சச்சின் டெண்டுல்கர் ரன் அவுட்டே ஆகியிருப்பாரு. பாகிஸ்தான் நினைச்சிருந்தா அந்த அப்பீல வித்ட்ரா பண்ணிருக்க முடியும். ஆனா பாகிஸ்தான் அது அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட தொடங்கிடுவாங்க. அதை பார்த்த கொல்கத்தா ரசிகர்கள் எல்லாருமே காண்டாயிருவாங்க, எரிச்சலாயிருவாங்க. சச்சின் அவுட்டான கோவத்துல கையில கிடைச்ச எல்லாத்தையுமே கிரவுண்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சாங்க. குறிப்பா அக்தர் மேல பாட்டில்களையே தூக்கி எறிஞ்சாங்க. கொஞ்ச நேரத்திலே ஈடன் கார்டன் கலவர பூமியா மாறிடுச்சு. எல்லா மக்களுமே போராட்டம் பண்ண துவங்கி இருந்தாங்க. அதை பார்த்த போலீஸுமே எல்லாரையும் கட்டுப்படுத்த துவங்கி இருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கரே கிரவுண்டுக்குள்ள வந்து மக்கள் எல்லாத்தையுமே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா எல்லா முயற்சியுமே வீணாதான் போச்சு. கொல்கத்தா மக்கள் மேட்ச் நடக்கவே விடல. அதனால மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு மேட்சை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படையினர் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 60,000 பேர் இருந்த அந்த மைதானத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ணாங்க. மக்கள் எல்லாரையுமே அடிச்சு வரட்டினாங்க ஸ்டேடியத்தை விட்டு. கிட்டத்தட்ட 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 60,000க்கும் மேற்பட்ட ரசிகர்களை துரத்தி அடிச்சுட்டு வெறும் கிரவுண்ட்ல தான் அந்த மேட்ச் நடத்திருப்பாங்க. அந்த மேட்ச்ல பாகிஸ்தானும் ஜெயிச்சிருப்பாங்க. நம்பர் 2 2016 T20 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ் கப்ப தூக்குனதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கினவர் தான் மார்லன் சாமுவேல்ஸ். அந்த மேட்ச் முடிச்ச அடுத்த செகண்டே அவர் பேட கட்டிட்டு பேட கழட்டாமலே பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருப்பாரு. வந்தவர் டக்குன்னு டேபிள் மேலேயே காலை தூக்கி போட்டு பத்திரிகையாளர்களுக்கு பதில் கொடுக்க தொடங்கி இருப்பாரு. பதில் கொடுத்ததோட நின்னாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஷேன் வார்னே அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இவங்க 2 பேர் மேலயுமே காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. செமிஃபைனல்ல நான் இந்தியாக்கு எதிராக சரியா இல்ல, அதை பார்த்து ஷேன் வார்னேக்கு பிடிக்கல. ஷேன் வார்னே என்ன ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஃபைனல்ல நான் 85 ரன்ஸ் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் தான் காரணம்னு கேட்டீங்கன்னா இல்ல 2013 BBL ஷேன் வார்னேவும் மார்லன் சாமுவேல்ஸும் சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவரும் சொல்லியிருக்காரு. நிறைய முறை ஷேன் வார்னேவும் மார்லன் சாமுவேல்ஸும் அம்பலத்திருக்காரு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஷேன் வார்னேவை அவர் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் பத்தி சொல்லும்போது பென் ஸ்டோக்ஸ் இது வரைக்கும் கத்துக்கவே இல்ல, என்கிட்ட பக்கச்சுக்கிட்ட தோத்துதான் போவா அப்படிங்கறத அவன் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா பேசியிருப்பாரு. இதுக்குமே காரணம் பென் ஸ்டோக்ஸ் கூட இருந்த ஒரு பகை தான். 2015 டெஸ்ட் சீரிஸ்ல பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆகி போகும்போது மார்லன் சாமுவேல்ஸ் சல்யூட் அடிச்சு பென் ஸ்டோக்ஸை கலாய்ச்சி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் எத்தனையோ தடவை மார்லன் சாமுவேல்ஸ் கூட சண்டைக்கு போயிருக்காரு. ஏன் இந்த 2016 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் கூட பென் ஸ்டோக்ஸ் மார்லன் சாமுவேல்ஸ் 2 பேருமே சண்டை போட்டுருப்பாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டுமே ஸ்டோக்ஸ் திட்டி இருப்பாரு. இப்படி கமெண்டேட்டர்ஸ் பத்தியும் பிளேயர்ஸ் பத்தியும் அசிங்கமா பேசினதாலையும் பெஞ்ச் மேல காலை போட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணதாலையும் அவருக்கு 30% மேட்ச் ஃபீல இருந்து ஃபைனா விதிச்சாங்க. அவர் அப்படி பண்ணது ஆஸ்திரேலியா இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்ல தலைப்புச் செய்திகளாவே வந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்களுக்கு அவர் அந்த மாதிரி பண்ணது பிடிக்கவே இல்லை. நம்பர் 3 மும்பை இந்தியன்ஸ்னாலே IPL ஏமாத்துறவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ரீசெண்டா 2025 IPL ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மாவை ஃபசல் ஃபர்க்கி ஒரு LBW எடுத்துருவாரு. அதுக்கு அம்பீரும் அவுட் கொடுத்துருவாரு. அவுட் கொடுத்த உடனே ரோஹித் சர்மா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ரிவ்யூ கேட்பாரு. அவர் ரிவ்யூ கேட்கும்போது கிளாக்ல 0 செகண்ட் வந்திருக்கும். ஆனா அம்பீருமே சரின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போயிருப்பாங்க. அதுல நாட் அவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 50 அடிச்சிருப்பாரு. இது இன்டர்நெட்ல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. எப்படி 0 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சரியான விளக்கம் சிம்பிள் தான். 15ல இருந்து 14 போனாதான் 1 செகண்ட், 14ல இருந்து 13 போனாதான் 2 செகண்ட் முடிஞ்சிருக்கும். அப்போ கிளாக்ல டைம் காட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். 0 அப்படிங்கிற டைம் போனதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ கேட்க கூடாது. 0 இருக்கும்போது ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனா இது தெரியாம எதிர்த்தரப்பு ரசிகர்கள் பல வாதங்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க.